நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாற்றம் ஒன்றே மாறாதது. உங்கள் வாழ்வை மாற்றப் போகும் கேள்விகளோடும் கோடிகளோடும் பிரகாஷ் ராஜ். எஸ், நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. Wow, 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 what a day. Excited? ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் டே. யா வெல், ஒரு தாய் ஒட்டகம் மகள் ஒட்டகம் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்த ஒரு கதை நான் படித்தேன். அந்த குழந்தை அந்த தாய் ஒட்டகத்துக்கிட்ட கேட்டுச்சான், அம்மா, நமக்கே இவ்வளோ நீளமான கால்கள், அதுவா மகளே, பாலைவனம் ஒரு மணல் பிரதேசம், நீளமான கால்கள் இருந்தாதான் காலூன்றி நடக்க முடியும். அம்மா, ஏன் நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தண்ணீர் பை? அதுவா மகளே, பாலைவனத்தில் எல்லா இடங்களிலும் தண்ணி கிடைக்காது, நீண்ட பயணத்துக்கு இயற்கை நமக்கு அளித்த குடை அது. அம்மா, நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ குருடு முரடான உதடுகள் இருக்கு? அதுவா மகளே, பாலைவனத்தின் தாவரங்கள் முள்ளா இருக்கும், அதுதான் நமக்கு உணவு, அதனால தான். அப்போ ஏம்மா நாம ஒரு சர்க்கஸ் கூடாரத்தில் இருக்கோம்? இந்த கதையை நான் நினைக்கும் போதெல்லாம் தமிழ் சினிமாவின் ஒரு மகா கலைஞன் ஞாபகத்துக்கு வருவார். அவர் இருக்க வேண்டிய இடம் இது மட்டும் இல்லையே, உலகளவு அவர் போகணுமே. அது அவருக்கு பெருமையா இல்லாம இருக்கலாம், அதுதானே நமக்கு பெருமை. இவரை பத்தி யோசிக்கும் போது இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. பாரதியை பத்தி பாரதிதாசன் கவிஞர் எழுதிய ஒரு கவிதையில் 2 வரிகள், அந்த கவிதையோட அழகை தாண்டி காலத்துக்கும் நிற்கிற ஒரு உண்மை இருக்கும். அதாவது, தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் பாரதியால் தமிழ் தகுதி பெற்றதும் என்னென்று சொல்வேன். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை பத்தி நம்ம இப்படி சொல்லணும்னா, தமிழ் சினிமாவால் கமல் ஹாசன் தகுதி பெற்றதும் கமல் ஹாசனால் தமிழ் சினிமா தகுதி பெற்றதும் என்னென்று சொல்வேன். Isn't it true? Well, இந்த அரங்கம் பெருமையுடன் அந்த அற்புதமான உன்னதமான கலைஞனை வரவேற்க ஏன்று நின்று காத்துக்கிட்டு இருக்கிறது. Let's welcome with standing ovation one and only Kamal Haasan. Wonderful, sir. Wonderful to have you amongst us. My pleasure. In fact, நான் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு தடவையும் இந்த ஹாட் சீட்டில் வந்து உட்கார்றவங்களுக்கு வழக்கமாக நான் கேள்வியை கேட்பேன், எப்படி இருக்கு ஹாட் சீட்டுன்னு. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் அதை உங்களை கேட்க முடியாது. ஏனென்றால், இப்பேற்பட்ட ஒரு கலைஞன் இந்த ஹாட் சீட்டில் இருக்கும்போது எனக்கு என் சீட்டில் எப்படி இருக்கு, இங்கே மற்ற உட்கார்ந்தவங்களெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, ஏன்னா that is what we feel. ஆனால் ஒன்று, நீங்களும் நடிகர் தான், அதனால் ஒத்திகை இல்லாமல் எந்த சீட்லையும் ஏறி உட்காரக்கூடாது. எனக்கு இதுக்கு முன்னாடி ரொம்ப ஹாட்டான சீட்லாம் உட்காந்து கொஞ்சம் பழக்கம் படுத்திட்டாங்க. What does this moment mean to you, sir, with us? Every seat has its meaning. Okay. ஒவ்வொரு சீட்டில் உட்காரும்போது நமக்கு இதுக்கு தகுதி இருக்காங்கிற சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க அதனால் உட்காரலாங்கிறது தானே தவிர அந்த சந்தேகம் இல்லாமல் இருந்ததே கிடையாது. ஒருவேளை டெமோக்ரஸியில் பிறந்த பிள்ளைங்கிறதுனால இருக்கலாம். வேலை எனக்கு ஒரு ரொம்ப அற்புதமான அனுபவம். ஒரு உண்மையை சொல்லணும்னா, நான் போய் கோர்ட்டில் நிற்கிறதுக்கு காரணமான ஒருத்தரோட நான் இன்னைக்கு விளையாடிட்டு இருக்கேன்.
யூடியூப் ப்ரூட்டஸ் மாதிரி. இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்ல நினைக்கிறேன்னா, நான் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் நாடகங்களில் நடிச்சிட்டு இருக்கும்போது பெங்களூரில் சாகர சங்கமம் என்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. நந்தா தியேட்டரில் ஜெயநகரில் இருக்கும். அந்த இன்டர்வல் சீன், அந்த ஒரு இன்விடேஷன் உங்கள் கையில் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் நடிப்பீங்க அழுது. 14 முறை பார்த்துருக்கேன் அந்த படத்தை நான். ஒவ்வொரு முறையும் 14 முறை முழு படத்தை பார்த்துருக்கேன். அண்ட் எவ்ரி டைம் நாங்கள் வந்து அந்த மார்னிங் ஷோ, அந்த 11 o'clock ஷோ. ஸோ எப்படியாவது அந்த இன்டர்வல் டைமை தெரிஞ்சுக்கிட்டு தியேட்டருக்காரங்களோட பேசி நாங்கள் ஒரு கும்பல் ஓடி போய் அங்கே உட்காந்து அந்த சீனை பார்க்குறது நம்மளுக்கு பழக்கம். அப்படி ஒரு நாள் நான் ஓடி போய் பார்க்கும்போது, அன்றைக்கி சாங்கிலியானான ஒரு போலீஸ் ஆஃபீஸர், வெரி ஃபேமஸ் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், அவர் அன்றைக்கி வந்து புது ரூல்ஸ், டிராஃபிக் ரூல்ஸ் போட்டிருந்தார். அவர், யூ ஹேவ் டு கிராஸ் தட் ஜீப்ரா கிராசிங்கன்னு. உங்களை பார்க்குற ஆர்வத்தில் அதை கிராஸ் பண்ணாமல் போயிட்டோம். எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி ஒரு 300 பேர் அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு லாரியில் ஏற்றி பெங்களூர் மேஹால் கோர்ட்டில் நின்று, நான் மறுநாள் மறுபடியும் அப்படி தான் ஓடி போனோம் படத்துக்கு. அன்றைக்கி நான் என்னுடைய உலக நாயகனை, இந்த ஹீரோ ஆஃப் மை லைஃப்பை நான் பார்க்குறேங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் உங்களோட உட்காருது என்னுடைய பெருமைன்னு நினைக்கிறேன். அண்ட் ரீசெண்டாக நான் உங்களுடைய விஸ்வரூபம், அதுக்கு நீங்கள் எடுத்த ஒரு முடிவு, நான் எங்கேயோ தோணுச்சு, யாரும் பேசலை, நான் பேசணும்னு சொல்லி. நான் அதை பற்றி டீப்பாக போக மாட்டேன். இல்லை, ஆனால் எனக்கு வந்த முதல் சப்போர்ட்டிவ் வாய்ஸுங்கிறதுல உங்கள் குரல் இருந்ததுங்கிறது எனக்கு தெரியும். அதற்கு காரணம் உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் நம்பின விஷயங்கள் வழிகாட்டியாக இருந்தது. அதாவது யுவர் ஆம்னி பிரசன்ட். ஒரு ஏக்கலவ்யனுக்கு துரோணாச்சாரியர் இருந்த மாதிரி நீங்கள் நிறைய சிஷ்யர்கள் இந்த மாதிரி கோடிகள் இருக்காங்க. ஒரு குருவுக்கு அப்படி நடக்கிறதுங்கிறத விட, அது எனக்கு தெரியும், அதை நீங்கள் வந்து விரும்ப மாட்டீங்க, அந்த மாதிரியான ஒரு ஃபேன் ஃப்ரெவர். அது நீங்கள் விரும்புகிற விஷயம் எனக்கு தெரியும். அதாவது நீங்கள் வந்து ஒரு உண்மைக்கு நின்னீங்க, அந்த உண்மைக்கு நிற்கிறது தான் நாம் உங்களோட நின்னதுக்கு காரணம். அந்த ஒரு தைரியத்தையும் ரொம்ப நன்றி. அந்த ஒரு பகிரங்கமாக சொல்கிறதுல எனக்கு பெருமையாக இருக்கு. வெல் சார், ஹீரோட வில்லனை பார்த்த உடனே அழகாக ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஒருவேளை நேர்மையை பற்றி பேசுனதுனால கூட இருக்கலாம், அளந்திருக்கலாம் பல பேர். லவ் யூ சார். அண்ட் நிறைய பேச வேண்டியதாக இருக்குது, நிறைய உங்ககிட்ட தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி வில் ஜஸ்ட் குட் இன்டு த கேம். இந்த கேள்விக்கெல்லாம் பயந்து தான் நான் பள்ளிக்கூடத்தை விட்டே. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, இந்த கேள்வி பள்ளிக்கூடத்தில் காசு கொடுக்க மாட்டாங்க, காசு செலவு தான். எங்கே தான் கற்றுக்கிட்டுங்க சார்? பள்ளிக்கூடத்துக்கு போகல, காலேஜுக்கு போகல. இல்லை, போனேன், இருக்க வேண்டிய நேரம் இருக்குல்லங்க. காலேஜுக்கு போகவே இல்லை. காலேஜ் மிஸ் பண்ணுறீங்களா சார்? இல்லை இல்லை, நான் வெளியே இருந்து வேடிக்கை பார்த்துட்டேன், எஸ்பெஷலி ஸ்டெல்லா மேரிஸ். அதான் மிஸ் பண்ணீங்களான்னு மிஸ் ஞாபகம் வந்து. ஆல் த மெசஸ் பட் சூப்பர். அண்ட் வில் ஸ்டார்ட் த பிளே சார். சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ ஹேவ் டு டெல் யூ த ரூல்ஸ் ஆஃப் திஸ் கேம். 1 கோடி வெல்றதுக்கு 15 கேள்விகள் இருக்குது. முதல் கேள்விக்கு 1000 ரூபாய், படிப்படியாக போய் 15வது கேள்விக்கு 1 கோடி ரூபாய். 2 ஷுவர் மணி இருக்குது. அதாவது 5வது கேள்விக்கு 10,000 ரூபாயும், 10வது கேள்விக்கு 3,20,000 ரூபாயும். அதாவது இந்த இடத்துல இருந்தால் அந்த பணம் உங்களுக்கு. யூ டோன்ட் ஹேவ் டு, வில் நாட் லூஸ் திஸ் மணி. மணியண்ணன் இருக்காரு, ஒரு சின்ன ஒரு டைமர். அவர் ஒரு முதல் 5 கேள்வி சார், அவர் வந்து சைலண்டாக அவருடைய சவுண்டில் தான் அப்படி வருவார் அவர். அதாவது முதல் 5 கேள்விகளுக்கு வரும் காண்டாமணி மாதிரி காணாமணி. முதல் 5 கேள்விகளுக்கு 30 செகண்டும், அடுத்த 5 கேள்விக்கு 45 செகண்ட். அதுக்கப்புறம் அவர் ஓடிடுவார். சரி, 3 லைஃப் லைன் இருக்கு. 1 இஸ் ஆடியன்ஸ் போல், 1 இஸ் 50-50 அண்ட் 1 இஸ் ஃபோன் அ ஃப்ரெண்ட். உங்களுடைய 3 நண்பர்களில் ஒருத்தரோட நம்ம பேசலாம். அண்ட் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல நிறுவல, வாழ்க்கையிலேயே இதை ரிஸ்க் எடுத்தவர். யூஸ்வலி நான் ஹாட் சீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு ஏதாவது இடத்துல ரிஸ்க் வேணான்னு தோணுச்சுன்னா நீங்கள் இறங்கி போயிடலாம் அந்த காசோட. அது உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு எனக்கு தெரியும். இல்லை, என் காசை பொறுத்தவரையில் தான் அப்படிலாம். இது வந்து ஏதாவது நல்ல காரியத்துக்கு செய்யணும்னு இருக்கிறதுனால முடிஞ்சவரெல்லாம் ரிஸ்க் எடுக்காம தான் பண்ணுவேன். யாருக்காக ஆடுறீங்க சார்? இது வந்து 2 நல்ல காரியங்களுக்காக செய்யணும்னு இருக்கேன். ஒன்று வந்து பெற்றால் தான் பிள்ளையா என்ற ஒரு இயக்கம் ஒன்று
என் நண்பர் ராஜீவ் நம்பியார் அவர்களும் நானும் ட்ரஸ்டியாக நடத்திக்கிட்டு இருக்கோம். அதை குடும்பம் இருந்தால் கூட அவர்களுக்கு உலகம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் அவங்கள்லாம் HIV பாசிட்டிவ் குழந்தைகள். இப்போ ஏதோ பிரான்ஸில் அதுக்கான மருந்து கண்டுபிடித்து கியூருக்கே வாய்ப்பு இருக்கு என்றெல்லாம் பேசிக்கொள்கிறார்கள் பாஸ்டர் இன்ஸ்டிடியூட்டில். அதெல்லாம் வரும் வரை, அது இங்கே வந்து அந்த அலை இந்த கரைக்கு வரும் வரை இந்த குழந்தைகளின் ஆயுளை நீடிக்கும் ஒரு முயற்சி. அதுக்கு அந்த பேர் ரொம்ப அழகான பேர் நீங்கள் தான் வச்சாங்க. ஆமாம், அது நான் வைக்கல, வாத்தியார் படம் அது. அது பட் நல்ல பெயராக இருந்தது. அதுக்கு ஆங்கிலப்படுத்தி காட்டுங்கன்னு சொன்ன போது திக்குமுக்காடி போயிட்டாங்க. சுருக்கமாக இந்த மாதிரி பெற்றால்தான் பிள்ளையா, இதுக்கு ஆங்கிலத்தை சொல்லுங்க, கொஞ்சம் அதுவே தமிழ் மொழியின் ஒரு வலிமையை காட்டியது மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதனாலே அந்த பெயரை தேர்ந்தெடுத்தோம். இன்னொன்று வந்து பாலியேட்டிவ் கேருக்கு எங்கள் நண்பர் ஒருத்தருக்கு பண்ணிட்டு இருக்காங்க. பாலியேட்டிவ் கேர் ஃபார் கேன்சர் பேஷண்ட்ஸ். அதாவது கேன்சர் வைத்தியத்துக்கு ஒன்று செய்கிறது ஒரு பெரிய சேவை தான், அதை மறுக்கவே முடியாது. பல பேர் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளோதான், இதுக்கு மேலே கிடையாதுன்னு முடிச்சு பொட்டியை மூடி கையில் கொடுத்ததுக்கு அப்புறம் கதை முடியாது. நாடகம் வேணா முடிஞ்சிருக்கும், திரை போட்டிருப்பாங்க, ஆனால் இன்னும் உள்ள நடிகர்கள் இருப்பாங்க. அது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு நேரம். கூட இருக்கிறவங்க கணவன் மனைவியில அவங்களே விட்டுட்டு போறது கூட உண்டு. நான் இப்பவே கூட கேன்சர் இன்ஸ்டியூட்ல சொல்லும்போது என்னென்ன மாதிரி நிகழ்ச்சிகள் இருக்குங்கும்போது, நல்ல கூடவே இருந்து உதவிய மனைவியர் கூட ஒரு காலகட்டத்துக்கு மேல முடியாம காணாம போயிடுவாங்க. கணவன் மனைவியை விட்டு போவதும் மனைவி கணவனை விட்டு போவதும் சர்வசாதாரணமாக நடக்கும். இது துரோகமாக நினைக்கவும் முடியாது. வேற என்ன பண்ணுவாங்க? காசும் இல்லை, இதுவும் இல்லை, என்ன பண்ண முடியும்னு. அப்படி இருக்கிற ஆட்களையே கைவிடாமல் வீட்டுக்கு போய் காப்பாற்றும் இந்த ஒரு விஷயம். Superb. So wonderful, sir. அது இன்னொன்று சொல்ல வரேன் என்னன்னா, அது செய்யறது நான் இல்லை, வேற ஒருத்தங்க. அதுக்கு நான் வந்து கருவி, அதாவது முதுகுல 3 கோடு போட்டா சந்தோஷமா இருக்கிற அணில். And தொடர்றதுக்கு முன்னாடி let's have a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். So we'll start playing, sir. Yes. Let's play. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி with one and only Kamal Haasan. முதல் கேள்வி 1000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. அம்புலி மாமா குழந்தைகள் பத்திரிகையில் இடம்பெற்றுள்ள அம்புலி என்ற சொல் இவற்றில் எதை குறிக்கிறது? The options are A. சூரியன், B. சந்திரன், C. வேடிக்கை, D. சித்தப்பா. யோசிச்சு சொல்றோமா இல்லை யோசிக்காம சொல்லிடுங்க சார். எங்க அண்ணன் பேரு சந்திரன். சந்திரன். ஜீனியஸ் லாக் பி சந்திரன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நான் இப்படி சின்ன சின்ன கொஸ்டின்ஸை கேட்டு உங்களோட விளையாடுறது. இல்ல இல்ல. Is the right answer? சார், நீங்க அந்த செலூன்ல ஒர்க் பண்ணீங்களாமே? ஆமா. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் சார். அதாவது எங்கள் வீட்டில் வந்து நான் படிப்பை நிறுத்திட்டு டான்ஸ் கற்றுக்கிட்டேன். எதுக்கான்னு கேட்டாங்க. படிப்போட டான்ஸ் கற்றுக்கிறேன்னு கற்றுக்க ஆரம்பித்தேன். இப்போ படிப்பு வேணாங்கிறேன். டான்ஸுக்கு இடைஞ்சலாக இருக்குது படிப்புன்ட்டு நான். ஏன்னா ஸ்கூல் போயிட்டு வந்ததும் டயர்ட் ஆகிடுறேன். அதுக்கப்புறம் எனர்ஜி இல்லை. அதனால் படிப்பு இல்லைன்னா டான்ஸ் பண்ணுங்க. அதை மொத்தத்தில் படிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன இது உண்டோ அதை பண்ணிட்டேன். டான்ஸ் ஒரு நல்ல சாக்கு. எங்கள் அப்பா ஒரு கலைப்பிரியருங்கிறதுனால ஏமாற்றிட்டேன் அவரை நான். அதுக்கப்புறம் அந்த டான்ஸும் கற்றுக்கிட்டு ஊர் ஊராக போய் டான்ஸ் ஆடி கால் உடைஞ்சி போச்சு. இனிமேல் டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு, ஆடுறதே கஷ்டங்கிற லெவலில் சொல்லிட்டாங்க. ஸோ கொஞ்சம் உடற்பயிற்சி ஆரம்பித்து காலை சரி பண்ணிக்கலாங்கிற மாதிரி இடது கால் ட்ரெபெக்குலர் ஃப்ராக்சர் ஆஃப் த லெஃப்ட் பெட்டலில். இதில் இந்த உடற்பயிற்சி காலை சரி பண்ணிக்கிறேன்னு அது கொஞ்ச நாள் இருந்துட்டு ஒன்றுமே பண்ணாமல் நாவல் படிச்சுட்டு இருப்பேன், புஸ்தகம் படிச்சுட்டு இருப்பேன்.
இதே பண்ணிட்டு தான் ஒரு மாதிரி வீட்டில் எப்போ வேலை இல்லாத பையனுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். நல்லா வேற சாப்பிடுவேன். அது வேற, அதுவும் இதுவும் கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும். அது வேலையும் செய்யாமல் சாப்பாடை மட்டும் பெருசாக உடைச்சிட்டு வந்த மாதிரி சாப்பிட்றானுங்கிற அதில் கோபமாக திட்டுவாங்க. அதில் சரைப்பதையாவது செய்யலாம், நீ ஒன்றுமே செய்யாமல் உட்காந்துருக்கேன்னு சொன்னதும் ஐடியா வந்துடுச்சு. வாசலில் ஒரு கடை இருந்தது. அவர் எனக்கு ஃப்ரெண்டு. நாங்கள் தான் அந்த கடைக்கு ஆன இடத்துக்கு சொந்தக்காரங்க. அப்படியே போய் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த எப்படி தீட்டுறீங்க இந்த இதில்ன்னு கேட்டேன். அது காட்டினார். அந்த பெல்ட்டில் கத்தி ஓட்டுறது ரொம்ப ஜாலியாக இருக்கும், பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கும். அப்புறம் கையில் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு டே பண்ணும்போது கொஞ்சம் அறுத்துடுச்சு. ஸோ அது எப்படி நான் கொஞ்சம் கற்றுக்கணுமேன்னு தான் அவர் கற்றுக் கொடுக்குறதா நினச்சிக்கிட்டு விளையாட்டாக ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறேன், எனக்கு சம்பளம் ஏதாவது கொடுப்பீங்களான்னு கேட்டேன். அவர் ஏதோ விளையாட்டு போல் இருக்குன்னு நினச்சிட்டு 2 வாரம் பார்த்துட்டு அவர் அதுக்கப்புறம் பயந்துட்டார். அவர் தொழில் போயிடும். இல்லை ஏன்னா கடையை காலி பண்ண சொல்லிட்டாங்கன்னா முதலாளி அம்மா புள்ள. ஸோ அந்த நாளில் நிஜமாவே அந்த ஹேர் கட்டிங் கூட நான் கிராஜுவேட் ஆகிருப்பேன். பட் அதுக்குள்ளே என் குட்டு வெளிப்பட்டு போச்சு, அம்மாட்ட சொல்லிட்டாங்க. அதனால இன்னைக்கு நான் இந்த தாடி ஆகட்டும், நான் தேவர்மகனில் வச்ச மீசை ஆகட்டும், விருமாண்டியில் வச்ச மீசை ஆகட்டும், எல்லாம் வந்து நானாக சரைச்சிக்கிட்டது. வறுமையும் சிவப்பு அந்த சீன் உங்கள் லைஃப்பில் நடந்தது. அதே நான் எங்கே கற்றுக்கிட்டேனோ அந்த இடத்துல தான் சார் ஷூட் பண்ணார். அதை அந்த கடை பேர் ஞாபகம் இருக்கா? அம்புலி. அம்புலி கேள்வியே பாருங்க சார், நீங்கள் கேட்ட முதல் கேள்வியே அதுதான். ப்ராபபிலி அங்கே தலைக்கு மேலே வேலைன்னு சொல்லுவோம். ஆமாம், அதுக்கு வரலாம் போல. நான் அங்கே தலைக்கு கீழே இங்கே இதோட முடிச்சுக்கிட்டேன். நான் அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை முழுக்க தலைக்கு மேலே நிறைய வேலை வச்சு தானே சார் இவ்வளோ வேலை பண்ணுறீங்க? அதுக்கப்புறம் நிறையா க்ளோஸ் ஷேவ் ஆயிருக்கு. அது எனக்கு Well, sir, nice knowing this. And 2000 ரூபாய் இரண்டாவது கேள்வி பல கதைகளுக்காக உங்களுக்காக இதோ. காளையை அடக்கி கொள்ளும் சாகசத்தை பணியாக கொண்டுள்ள ஸ்பானிய காளை வீரரை குறிக்கும் சொல் இவற்றில் எது? And the options are Aventador, B. Cowboy, C. Matador, D. Commodore. Matador. Matador. Genius Lock C. Matador. மாட்டேன்ட்டார்னா, ஒருவேளை அவன்டார்ன்ட்டார்னா மானமே போயிடுவேன். கரெக்டு தான். It comes from the Spanish word mata, means to kill. உங்க படத்துல நிறைய படங்கள் அந்த ஜல்லிக்கட்டு வச்சிருப்பீங்க. இதுல எனக்கு ஒரு கருத்தே உண்டுங்க. இதுல பல பேர் வந்து இது மிருகவதை அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஒருவேளை ஸ்பானிஷ் புல் ஃபைட்டிங் வந்து இப்போ பேன் பண்ணிட்டாங்க. அது நாங்கள் கடைசியாக அந்த பேன் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி எடுத்தது தான் மன்மத நம்பு படத்தில் வரும் ஒரு காட்சி. அது அங்கே சண்டை நடந்துட்டு இருக்கும்போது நாங்கள் எடுத்த காட்சி. அது வந்து சொன்னால் அதில் ஒரு காரணம். ஆனால் கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னா அவங்க சாப்பிட்ற விஷயம் அது அவங்களுக்கு அது உடனே அது சாப்பாடாயிடும். ஆனால் நம்முடைய ஜல்லிக்கட்டை பேன் பண்ணணும் அப்படின்ட்டு பல பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. கோர்ட்டெல்லாம் கேஸ் நடந்தது. ஆனால் இன்றைக்கும் நடந்துட்டு இருக்கு. அதில் ஒரு வித்தியாசத்தை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்மளுடைய அந்த ஜல்லிக்கட்டுடைய ஆரம்ப பெயர் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. ஏறு தழுவுதல், காளை அடக்குதல், அதை பிடித்தல், அது மாதிரி இல்லை. தழுவுதல்ங்கிறது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி எம்ப்ரேஸ், எம்ப்ரேசிங் த புல்ங்கிறது தான் அதோடைய அர்த்தம். இது பேர்லயே தெரியுது, கொலை. ஆமா, அந்த ஸ்பானிஷ் வேர்ட். ஆமா. ஆனா நம்ம இது வந்து அப்படி இல்லை. அது வந்து ஒரு வீர விளையாட்டு. அமைதி காலத்தில் போர்க்கால குணங்கள் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இளைஞர்களை அப்படி உயிர் போனாலும் மாட்டுக்கு அடிபடாம பட் இவங்கள வீரர்களா வைத்திருக்கும் ஒரு முயற்சின்னு எனக்கு தோணும். அலகு குத்தி கொள்ளுதல், அமைதி காலத்துல வேலை பார்த்து பயந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே குத்திக்கிறது, இங்கே குத்திக்கிறது, இங்கே குத்திக்கிறது, இப்படி குத்துறது, அதெல்லாம் பண்ணும்போது அவனுக்கு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பிளட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பார்த்து மிரண்டு ஓட மாட்டான். ஸோ இதை வந்து எனக்கு அதை பேன் பண்ணுறதில் ஒரு ஒப்புதல் இல்லை.
நரபலி கொடுக்கறது, மாடு பலி கொடுக்கறது, ஆடு பலி கொடுக்கறது அதெல்லாம் கூட தடுக்கணும். இது கூடாதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. உங்களுடைய புரிதல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நம்மளுடைய அந்த வீரத்தை போர்க்காலம் இல்லை, இந்த மாட்டை பிளேடு வச்சு அறுத்துட்டாலோ இல்லை அதை கொம்பு ஒடிச்சு இல்லை இது பண்ணி அது வாழை பிடிச்சி முறுக்கி ஒடிச்சாலோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபவுல் மாதிரி. அது மாட்டுக்கு அடிபடுறதை விட மனிதனுக்கு தான் அதில் அடிபடும். மாட்டுக்கு அடிபட்டதுன்னா தப்பாகவே பேசுவாங்க. அந்த மாட்டுக்காரனே சண்டைக்கு வந்துடுவான். வண்டர்ஃபுல், சூப்பர், தேங்க்யூ ஜீனியஸ். அவர் பல உள்ளார்த்தத்தோட தூண்டிக்கிட்டே இருக்காரு உங்களுக்கு. எனக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த ஜீனியஸ். அண்ட் தொடர்றதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹேவ் அ பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மூணாவது கேள்வி, 3000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக. இதோ இந்த ஒலித்துணுக்கை வைத்து M.R. ராதா நடித்துள்ள திரைப்படத்தின் தலைப்பை கண்டுபிடிக்கவும். மறக்கவே முடியாத அண்ட் நிறைய கதைகள் அண்ட் நீங்க அவரை எவ்வளவு ரசிக்கிறீங்கன்னு தெரியும். எஸ், அண்ட் இது ஒரு ஆடியோ ரவுண்ட் அண்ட் வில் ஜஸ்ட் லிசன் டு தி ஆடியோ ஃபர்ஸ்ட். ஆடியோ ப்ளீஸ். இந்த நாளைக்கு நைட் வச்சு ராத்திரி 10 மணிக்கு மேல சந்திரன் குரு அவங்க இடத்துக்கு போறாங்களா? அதனால இன்னைக்கு ராத்திரியே வச்சுக்கணும். இப்படி செஞ்சா என்ன? சந்திரன் குரு இந்த 2 ஃபெலோவை கூப்பிட்டு நாளைக்கு லீவ் எடுத்துக்க சொல்லு. நாளைக்கு பகல்ல இருக்க சொல்ல அவனை. நாளை நைட் மெயில் கேட்ச் பண்ணி அவனை போய் சொல்லு. நான் சொன்னேன் சொல்ல அவனை. யார் அவன்? சந்திரன் குரு பொண்ணுக்கு சொந்தக்காரன், அண்ணன் தம்பியா? பஞ்சுவலா 10 o'clock இங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா எனக்கு 2 இடம் அட்டென்ட் பண்ணணும். ரொம்ப ட்ரபிளா இருக்கும். அதெல்லாம் பார்த்து நடக்கு. And the options are A. Pasam, B. Ratta Kannir, C. Velum Mailum Tunai, D. Chitti. ரத்த கண்ணீர் மாதிரி இருக்கு. B. Ratta Kannir. Genius lock B. Ratta Kannir. Is the right answer. எனக்கு சரியா கேட்கல. ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஒரு அடி பிச்சிருப்பார் ஒரு இதுல. அதில் என்ன தலையில் என்ன மொட்டைன்னு கேட்பாரு. சாமிக்கு முடி கொடுத்த என்ன, உயிர் கொடுத்த சாமிக்கு அதுவாடா கொடுக்கறது என்ன. இந்த படம் பற்றி எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்கள் ஒரு தடவை என்னை சந்திக்கும் போது நிறைய அதை பற்றி பேசணும். தட் யூ வாண்டட் டு டூ தட் ஃபில்ம் அகெயின். ஆமாம், அது இன்றைய ஒரு காலகட்டத்தில் அது என்ன தைரியமான படம் சார். அதுவும் தமிழ் இதில் பராசக்தி ஆகட்டும் இதுவாகட்டும். அதுக்கு பிறகு இவங்கெல்லாம் என்ன ஆக போகிறாங்க அதுவும் தெரியாமலே கூட ரசிச்சிருக்கு தமிழகம். இளைஞர்கள் எல்லாம் எங்கள் அண்ணன்லாம் இப்போ 80 வயசுல இருக்கிற அண்ணன்லாம் கூட ஓடி ஓடி போய் பார்த்த படம் பராசக்தி. நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பீங்களா சார் அவரோட? ஆமாம், பிகாஸ் எனக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு மனிதர். இப்பேற்பட்ட ஒரு மனிதர்கள் இன்னைக்கு நம்ம கிடைக்கிறது இல்லை சார். ரொம்ப அதாவது இவ்வளோ தைரியம், படிப்பு கிடையாது, ஒரு இது கிடையாது. ஒரு அடிச்சாருன்னா ஒரு ஹியூமர், அதுக்கு பதிலே கிடையாது. பாவ மன்னிப்பில் இவர் இப்படி வருவார். அது சிவாஜியோட பெருமையும் கூட. இன்னைக்கு ஹீரோஸ் எல்லாம் அந்த மாதிரி ஒரு கமெண்ட் அடிச்சா அது வேணாமா இந்த டைலாக்னு கட் பண்ணிடுவாங்க. நொண்டிக்கையா வருவார். நொண்டிக்கையா எங்கடா போறேன்? நான் சாமி கும்பிட போறேன். நொண்டிக்கையா சாமி கும்பிட சலாம் போட போறேன்னு. அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. அவர் அதை சிவாஜி சாரும் அதை படத்துக்கு நல்லதுங்கிறதுனால அதை விட்டுருவாரு. அந்த பஞ்சு மறக்க முடியாத ஒரு பஞ்சு. அட் த ஹீரோஸ் எக்ஸ்பென்ஸ். அட் ஹீரோஸ் எக்ஸ்பென்ஸ். ஏன்னா நான் உங்களை பார்க்கும்போது, M.R. ராதாவை பார்க்கும்போது, நம்ம நாகேஷ் சாரை பார்க்கும்போது, ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு ஒரு நடிப்புங்கிறது, ஒரு நடிகன் ஆகிறதுங்கிறது ஒரு ஒரு தோற்றம் இது மட்டும் நடக்குது. பட் ஒரு பர்சனாலிட்டிஸ், அவங்களுடைய சிந்தனை, அவங்களுக்குள்ளேருந்து வர தேவர் ரைட்டர்ஸ் வித். அதாம்மா சார், அவங்க பேனா பிடிக்க வேண்டியதே இல்லை சார். நாகேஷ் எல்லாம் ஒன்றுமே இல்லை சார். நானும் கிரேசி மோகன்லாம் பிரமாதமாக ஹியூமர் பண்ணிட்டதா அபூர்வ சகோதரர்களில் ஒரு டைலாக். நாங்கள் பிரமாதமாக படம் பண்ணிட்டோங்கிற திமிரில் தெனாவட்டில் இருக்கோம். இவர் வந்தார், செட்டில் இருக்கார். இந்த அப்புவை ராஜான்னு நினச்சி தூக்கிட்டு வருவாங்க 2 பேர். எப்படி தூக்கிட்டு வருவாங்க? குள்ளமாக ஒருத்தனத்து பாஸ் ராஜா அப்படிம்பாங்க. இப்படி திரும்பி பார்த்துட்டு அந்த நாகேஷ்கே உரித்தானே அப்படியும் வரல. அப்படி பண்ணிட்டு பாக்கி எங்கடா ஆடுவார். நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. டேக்கில் அடிச்சாருங்க. அது எனக்கா என்ன, நான் மோகனை பார்க்குறேன், மானத்தையே வாங்கிட்டாரு. ஒரே அடி அடிச்சு விட்டாரு. என்னையா உட்காந்து யோசிச்சு எழுதினோம். இதனால திருப்பி அப்படி அடிச்சுட்டாரு. இதுக்கு ஏதாவது பதில் சொல்லியே ஆகணும்ன்ட்டு. இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னாரு. இல்லை இவங்களுக்கு ஒரு டைலாக் வைப்போம், இவ்வளவுதான் ஏன் கிடைச்சதுன்னு.
பியூட்டிஃபுல். நான் வந்து என் லைஃப்லேயே வந்து அதை நீங்களும் நிறைய தடவை சொல்லுங்க, என்ன போரே அடிக்காத ஒரு நடிகர் இருந்தால் அது நாகேஷ் தான் சார். அவர் எல்லா வயசு காலத்துல, அதாவது எல்லாருமே தமிழகமே ஸ்கூல் பசங்கள்லாம் கூட கடைசியா 80 வயசு நாகேஷ் கூட ஏய் நாகேஷ்னுவாங்க, கூட படிச்ச மாதிரி. அதுதான் அவருடைய இளமை வரம். எங்கேயோ கேட்ட ஞாபகம், நம்மளுடைய குருநாதர் பாலச்சந்தர் சார் அவரை பற்றி பேசிட்டு இருக்கும்போது, ஏன் இவ்வளோ படங்கள், அவரோட அனுபவம் எப்படி இருக்கு, என்ன அவங்களுடைய ஜர்னின்னு கேட்கும்போது அவர் சொன்னதா எனக்கு ஞாபகம், எனக்குள்ளே இருக்கிற நடிகன் நாகேஷ், நாகேஷ்குள்ளே இருக்கிற ரைட்டர் நான். ஆமா, அது சொன்னாரு. என்ன ஒரு மேடையிலயும் சொல்லியிருக்காரு. என்ன ஒரு பந்தம். இல்ல, எனக்கு வந்து எப்படி நாகேஷை போய் வில்லனா போட்டீங்கன்னாங்க. எனக்கு வில்லன் நாகேஷ், அதனால எனக்கு ஞாபகமா இருக்குன்னாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, பாலச்சந்தர் சார்கிட்ட போன போது முதல் படத்துல சின்ன வேஷம், 2வது படத்துல அப்படி டபுள் ப்ரமோஷன் மாதிரி போயிட்டு இருக்கு எனக்கு. ஆஹா, நம்ம இடத்த பிடிச்சிட்டோன்னு வரும்போது ஒரு காமெடி சீன்ஸ் வரும்போது, மன்மதலையிலேன்னு படத்துல, அது உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லடா, அது என்ன அது டைமிங், அதுவா சொல்றது, அது நாகேஷன் நினைச்சுன்னு எழுதிட்டேன் அப்படின்னுவாரு. அப்ப நான் எனக்கா எழுதலையான்ற மாதிரி தோணுது. அதான் அப்பா வந்து அண்ணன் நல்லா வேண்டாம் தம்பி நானுன்னு கேட்குற மாதிரி. இது வந்து ஒரு 15 வாட்டி சொல்லியிருப்பாரு அந்த படத்துல. அப்புறம் நாகேஷ் சாரை சந்திச்சேன். சார், அந்த படத்தும் போதெல்லாம் நைட்டு செயின்ட் மேரிஸ் ரோடுக்கு வந்து தலையாணை வச்சு அமைக்க கொண்டு இல்லாமான்னு அவ்வளோ கோவம் வரும் சார். சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படியா அப்படியான்னு திரும்ப திரும்ப கேட்டுப்பாரு. அவங்க பெரிய காதல் இல்லையா? அற்புதமான ஒரு காதல், அற்புதமான. 2 பேருமே ரொம்ப ஆச்சரியம். அதாவது ஒரு பர்டிகுலர் இதில் மனோரமா அம்மா அவர்களுக்கு பாராட்டு விழா, நான் வர முடியாது, வேற வேலையா இருக்கா, நீ போய் சொல்லிடுன்ட்டு பாலச்சந்தர் சார் சொல்லிட்டாரு. நான் வந்து இந்த மாதிரி பின் வழியா வந்து நின்றுட்டு இருக்கேன். அந்த ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க, அது ரிவர்ஸில் தெரியுது, பின்னாடி கேமரா வச்சுருக்காங்க. எங்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இது எதுக்கு என்கிட்ட அப்படி சொன்னார்னு ஒரு இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி கையை உதறது அப்படிங்கிறது நாகேஷ். அது நான் பாலச்சந்தர் சார் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். பாடி லாங்குவேஜே 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கு. இது ஒரு கணவன் மனைவி காதல், பெரிய 2 பேர் நடுவில் டிஃபரன்ஸ் டிஎன்ஏவே ஒண்ணுங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப எனக்கு ரொம்ப மறுபடியும் ஐ வாண்ட் டு கோ பேக் டு எம்ஆர் ராதா. இவ்வளோ நாஸ்தியாக பேசிட்டு இருந்தார். சாமி படங்களில் நடித்தாரு சார், நாஸ்திகனாக இருந்த ஒரு எம்ஆர் ராதா. பொல்லாத வருஷங்க அவர் வந்து எதை இப்போ நான் சொன்னேன் இல்லையா, உயிர் கொடுத்த சாமிக்கு அதுவாடா கொடுக்குறது மாதிரி. ஏதோ இப்போ என்னடா படுதாவை கட்டிட்டு இருக்கானுங்க டர்ட்டி ஃபெலோஸ் இந்த டேமில்ஸ்ன்னு சொல்லிட்டு, படுதான்னா வேஷ்டியம், படுதாவை கட்டி அவர் லண்டன் ரிட்டர்ன் படுதா குரோட்டன் சாப்பிட்றாங்க, வெத்தலை சாப்பிட்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா குரோட்டன் மாதிரி இருக்கும். எப்படிதான் யோசிப்பாருன்னு தெரியாது அது. பட் அவரு போய் சாமி படத்தில் நடிச்சாரு சார். என்ன சாமி படத்தில் ஜெயிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் அதில் ஒரு முருகன் தோன்றுவார், ஃபுல்லாக ஞாபகம் இல்லை, அப்படி சின்னு இருந்ததும் இவர் நாத்தியனாக இருந்து ஆத்தியனாக மாற வேண்டியது. அப்படி செஷ்ன்னு வந்ததும் நம்மெல்லாம் நடிகனாக இருந்தால் அப்படி ஆச்சரியப்படுவோம். இவர் வந்து காக்கை எச்சங்கிட்ட மாதிரி பார்ப்பாரு சார். அதை ஏய் அப்படின்னு சார், அதுலேயே போச்சு சார். அது அவருடைய பகுத்தறிவு அங்கேயே சொல்லிட்டாரு. இப்படி வந்தா ஆன்னு பார்க்கணும், இல்லை என்ன அதுன்னு பயப்படணும், அது இல்லாமல் ஏய் அப்படின்னு அந்த மாதிரி ரியாக்ஷன் நான் பார்த்ததே இல்லை. ஸ்டாப் பிளாக்குக்கு அப்படி ஒரு ரியாக்ஷன். அதுக்கப்புறம் கேட்பாரு, யாரா நீ அப்படின்னு அவரு. முருகனா மொட்டையா சொன்னா அப்படின்னா, முருகனே மொட்டை தான், மொட்டையா சொன்னா அப்பா பேர் என்ன அப்படின்னா, அவர் வரிசையா சிவனுக்குடைய நாமகரணங்கள் எல்லாம் அப்படியே நாமமாலை சொல்லிட்டு வர. டே 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 இருறா, ஒரு பேர் தாண்டா சொல்லணும். அதாவது அவர் என்ன கொடுத்தாலும் அது தன்னுடைய குணம் மாறாமல், காரம் மாறாமல், காரம் குணம் மாறாமல். அவர் இதுல இருந்து வந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியில வந்த போது திடீர்னு பொலவு போன்சே அப்படின்னாரு. அண்ணே பிரெஞ்சு பேசுவீங்களா? நான் ஜெயிலில் பிரெஞ்சு கற்றுக்கிட்டேன்னாரு. அது குற்றமாக இருந்தாலும் செய்தது குற்றம்தான், அதற்கான தண்டனை தான். ஆனால் அவர் எல்லாரும், நான் இன்னொரு பெரிய அற்புதமான காட்சி நான் பார்த்தேன். இவர் ஜெயிலிருந்து வந்த ஒரு வருஷம் இருக்கும். நம்ம ஏவிஎம் சேரிட்டிஸ் கல்யாண மண்டபத்தில் ஒரு கல்யாண விழா கச்சேரி நடந்துட்டு இருக்கு. ராதாண்ணா உட்கார்ந்துருக்காரு.
அங்கே தான் அந்த பாலேவு ஃபான்ஸை கேட்டது. நான் அங்கே பின்னாடி இருந்துட்டு இதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். எம்ஜிஆர் வந்துட்டார். அப்போ சபை எப்படி இருந்திருக்கோம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த பக்கமாக வந்தார், இவர் இங்கே உட்காந்துருக்காரு, இப்படி வந்தார். நாங்கள்லாம் அப்படி பார்த்துட்டே இருக்கோம். என்ன ரியாக்ஷனாக இருக்கோங்க எங்களுக்கு புரியவே இல்லைங்க. அது நம்ம நினச்சது படித்தது வந்ததும் அண்ணே வணக்கம் நல்லா இருக்கீங்களா இருந்தாரு. உக்காந்துட்டாங்க, கச்சேரி நடக்குதுங்க. இது எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் இது நான் பார்த்தது, கண்ணால் பார்த்தது. 2 பேருமே எனக்கு வியப்பாக இருந்துச்சு. அது இவரும் நல்லா இருக்கீங்களான்னாரு, அவரும் வந்து முதல்ல வணக்கம் இவர் தான் சொன்னார். எங்கே போச்சு அது? அந்த இல்லை போகல. ஏன்னா என்னை கேட்பாங்க, நீங்களும் ரஜினி எப்படி நண்பர்களாக இருக்காங்கண்ணா. சுட்டவரே வந்து வணக்கம் சொல்றாரு, நல்லா இருக்கீங்களாங்கிறாரு. நாங்க ஒண்ணா ஷூட்டிங் பண்ணவங்க. நான் வந்து இந்த நாஸ்திகவாதம் எம்.ஆர். ராதா சார் அங்கேருந்து உங்ககிட்ட வரேன். பட் உங்க படங்கள்ல அது இருக்காது. வாதமா கோபமா இருக்காது, கொஞ்சம் கிண்டலா இருக்கும். ஆனா ஏன்னா அது எனக்கு பகுத்தறிவு சாமியை பத்தி நிறைய சொல்லிருப்பீங்க. ஏன்னா அது இல்லாமல் நான் ஒன்று ஃபீல் பண்ணுவேன். ஆத்திகத்தை எதிர்க்கும் போது அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தவிர்த்தல்ங்கிறது வந்து கூடாதுன்னு நினைக்கிறேன். அதோடைய ஆரம்ப காலகட்டம் ஒரு 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 ரிலிஜியஸ் ரீடர், நபிகள் நாயகமாகட்டும் கிரைஸ்டாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே அவங்க காலகட்டத்தில் பகுத்தறிவாளர்கள் தான். ஒரு கலைஞர் எழுதின ஒரு வசனம் ஒன்று இருக்கு, கோவிலில் குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக. அப்படியே பைபிள்ல இருக்கு, டென்ட் ஆஃப் தீவ்ஸ், கொடியவர்களின் கூடம். அது சொன்னது வந்து இவர் கிரைஸ்ட், கூடாரம். போய் சாட்டி எடுத்து அடிச்சிருப்பாரு, அடிச்சிருப்பாரு. அது வந்து எப்படி, அது நாத்திகம் தானே அந்த காலத்துக்கு. அந்த காலத்துக்கு நீங்க போய் அவங்கள கேட்டீங்கன்னா அது நாத்திகம் தானே, பகுத்தறிவு. நாத்திகம் கூட இல்லை, பகுத்தறிவு. ஸோ நல்லதுக்காகத்தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை பணம் பண்ணும் ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்றதுல வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அது வந்து எதிர்குறல்கள் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. அது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த ஸ்டேட்டஸ் கோ ஆன்டியா இருக்கிறது நல்லதுன்னே தோணுது. நீங்கள் ஒரு மேடையிலும் சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு அதில் பிரச்சனை, பட் கடவுளை நம்புறவங்க அவங்க தான் கோயிலுங்களை இடிக்கிறாங்க. ஆமாங்க, நீங்க ஒரு பகுத்தறிவு பெரியார் கோவில் இடிச்சதை கதவை திறந்து விடுவாரு. நீங்க ஒத்து பார்த்தீங்கன்னா கோவில் பிரவேசம் தான் சொல்லுவாரு தவிர கோவிலை இடின்னு சொல்ல மாட்டேன். ஆனா கோவிலை இடிக்கிறது யாருன்னு பார்த்தா இந்த நம்பிக்கை இருக்கிறவங்க அந்த நம்பிக்கையை அடிப்பாங்க, அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த நம்பிக்கையை அடிப்பாங்க. ஸோ ஆத்திகர்கள் பண்ற அட்டகாசம் தான் ஜாஸ்தி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூப்பர். பேசிக்கிட்டு இருந்தா டைமே போகிறது தெரிய மாட்டேங்குது சார். என் வேலை அப்படியே கேள்வி வராம பேசிய கடத்திடலாமா பார்க்குறேன். 4வது கேள்வி 5000 ரூபாய்க்காக உங்களுக்காக இதோ. மதராஸ் பாஷையில் பேமானி என்ற சொல் இவற்றில் எதை குறிக்கிறது? என்ன மட்டும் சொல்லாதீங்க. அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ முட்டாள், பி இயலாதவன், சி நேர்மையாற்றவன், டி பேராசைக்காரன். இது ஃபர்ஸ்ட், இது ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கா, 20 செகண்ட்ஸ். சி சி நேர்மையாற்றவன், ஜீனியஸ் லாக்கெட். நான் மாட்டு பேசிட்டே இருந்தேன், அதுக்கு மார்க் போயிருப்போம். அதாவது இமான், பே இமான் அப்படிங்கிற அந்த உருது சொற்களில் இருந்து வந்தது. பே இமான், பே இமானி, அதுதான் வந்தது. இதுல என்னன்னா, இந்த மெட்ராஸ்காரங்களுக்கு வந்து உருது தெரியும். அது யாருன்னா மேல்மட்டது இல்லை, கீழ் தொழிலாளி ரிக்ஷா ஓட்டுறவங்க, அவங்க வெவ்வேறு கஸ்டமர்ஸை வல்லுநர்களை ஏற்றிட்டு போகிறவங்க, எல்லா மொழியும் அவங்க காதில் விழுந்துகிட்டே இருக்கும். நாம் இன்னொரு வார்த்தை கூட கேட்டிருக்கலாம், கஸ்மாலம்னு வாங்குது, பட்டா கஸ்மாலம் அப்படின்வாங்க.
அது வந்து ஆமா, வட சொல் சான்ஸ்கிரிட், அது இது உருது பேய்மானிங்கிறது. கஸ்மாலம்ங்கிறது வந்து கஷ்மலம், கார்பேஜ், குப்பை, டர்ட், கிராப். அதே மாதிரி இந்த உட்டாலகடி தானே வேணான்றது. அப்போ நாயை ஏமாத்துவோம் இல்லை, அப்போ சின்ன பசங்க ரெட்ரா கம்பர்னோம்ல, அதாங்க அது உட்டா லக்கடி. லக்கடி உட்டா லக்கடி ரெட்ரா கம்பர்ன்றது அதுதான் அதோடைய உருது சொல்லுங்க. அது நம்ம எல்லாமே தமிழர்கள் வந்து ஒரு பாஷையை தெரிஞ்சுக்கிட்டாத சேஃப்டிக்கு ஒன்று ரெண்டாவது வச்சுப்பாங்க, முருகர் மாதிரி. என்ன அதுல நம்ம ஒரு பாஷை தெரியும்னா, இது வந்து கானா. அப்போ வந்து அவங்களுக்கு பாட்டு வந்து ஒரு ஹராம் இஸ்லாத்துல. ஆனால் ஒரு இழவு விழும்போது அது பாடுறதுக்கு யாராவது இருந்தால் கானா கலியே கிசி கோபுலாவுன்னு, அதுக்கு அங்கே இருக்கிறவங்க அங்கே இதில் ஏழை எளியவர்கள் மீனவர்கள் அவங்கள யாராவது வந்து பாட்டு பாடுவாங்க, காசு கொடுப்பாங்க. அது கானாவுக்கு போகிறோன்றது, கானானா என்னன்னா பாட்டுன்னு இருப்பாங்க. ஆனால் ரெண்டையும் சேர்த்து தான் சொல்லுவாங்க, கானா பாட்டு. ஓ, கேட்டு கதவு, கேட்டு கதவு, சாக், சாக்கு பை, மூல கார்னர், நடு சென்டர், நடு சென்டர். அப்புறம் நம்ம எப்படி முருகனை மாத்திரம் தப்பு சொல்லலாம்? சரி, ஸோ நான் இப்போ பேய்மானி காட்டிட்டேன்ல. ரிவீல் பண்ணிடுறேன் நான். பே இமான் சி நேர்மையாற்றவன் இஸ் தி ரைட் ஆன்சர். எப்படி சார் இவ்வளோ ஸ்லாங்ஸ் கண்டுபிடிக்க முடியுது? எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பல மொழிகள் தெரியும் எனக்கு, பட் உங்களை பார்த்து தான் வியந்து போகிறேன். ஏன்னா ஒவ்வொரு எனக்கு நண்பர்கள், நல்ல நண்பர்கள் சார், எடுத்து சொல்லக்கூடியவங்க. அது மாதிரி மெட்ராஸ் நண்பர்கள் கூட இருந்திருக்காங்க. நார்த் மெட்ராஸ் நண்பர்கள் கூட இருந்திருக்காங்க. எனக்கு அதில் மாத்திரம் இல்லை, நமக்கு ஒருத்தர் நண்பர்கள் இருப்பாங்க. இதில் ஒருத்தர் பேர் சொல்லணும். நான் நடிகர்கள் மொழி கற்றுக் கொடுக்குற மாதிரி வாத்தியார் கூட கற்றுக் கொடுக்க முடியாதுன்னு எனக்கு தோணும். ஏன்னா நான் தமிழ் கற்றுக்கிட்டது வந்து சிவாஜியோடைய உச்சரிப்பு தான். 3 வாத்தியார் எனக்கு தமிழுக்கு. ஸ்கூல் வாத்தியாரையும் சொல்லணும்னா கூட அவராவது சம்பளம் வாங்கினாங்க. ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்த 3 வாத்தியார் இவங்க. யார் சார்? கலைஞர் கருணாநிதி அவர்கள். அந்த வசனத்தை உச்சரித்தவர். வேறு வசனங்களும் பேசியிருக்காரு, ஆனால் பாப்புலர் இதுங்க தான். ஃப்ரீயாக அட்டி தமிழ் வெளுத்து வாங்கினது வந்து கண்ணதாசன், முதல் வாத்தியார் அவர். அது என்ன சார், இல்லைன்னா ஆயிழைங்கிற வார்த்தையெல்லாம் எப்படி சார் நான் கற்றுக்க போகிறேன்? தமிழ் வாத்தியாருக்கே பல பேருக்கு தெரியாது. அது சரி. ஸோ அன்புள்ள அத்தான் வணக்கம், இந்த ஆயிழை கொண்டால் மயக்கம் அது வேணாம் சார், வேறு இன்னைக்கு லைட்டாக வேறு ஏதாவது போட்டுக்கலாம், அந்த லடுக்கின்னு வச்சுக்கலாமான்னு கேட்பாங்க இன்னைக்கு தமிழ் பாட்டில். புரியுற மாதிரி கொஞ்சம் லடுக்கின்னு வச்சுக்கலாம், லைட்டாக போயிடலாம், லைட்டாக போயிடலாம். தமிழில் மக்களுக்கு புரியாது. அதெல்லாம் இல்லாமல் எத்தனை அது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வைரமுத்து சார் பண்ணுறாரு, வாலி சார் பண்ணுறாரு, நல்ல வார்த்தைகளை அப்படியே நுழைச்சி விடுறாங்க. அந்த மாதிரி எனக்கு நடிப்பில் வந்து நடிகர்கள் மூலமாக கற்றுக்கிற இந்த மொழி வந்து பிரமாதமாக வரும். தமிழ் நான் வந்து போய் தனியாக இது பண்ணல. அதே மாதிரி சில வாத்தியார்களே நல்லா நடிப்பாங்க கிளாஸில், தெரியாத மாதிரி. அப்படியா, நீ என்ன நினைக்கிறேன்னுலாம் கேட்பாங்க. எனக்கு அந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு நான் மெட்ராஸ் பாஷை பேசுன போது நான் பார்த்து வியந்த ஒரு காமெடி நடிகர். அவர் மெட்ராஸ் பாஷை பேசுகிறவர் இல்லை, ஆனால் அதை அப்படியே பண்ணுவார். லூஸ் மோகன் செத்து போயிட்டாரு. அது ஒரு தனி ஸ்வரம் சார். அது எப்படி பாலமுரளி கிருஷ்ணா வந்து பாடினார்னா அப்படி இருக்கும் ஒரு பிச்சுன்னு. அது ரொம்ப நிஜமாக இருக்கும். அது நான் சட்டமன் கையில் பண்ணும்போது அவர் கூட இருக்கணும்னு வச்சுக்கிட்டே இருந்தேன். நான் சும்மா வந்து கத்தெல்லாம் கொடுக்க மாட்டேன், எனக்கு வேஷம் கொடுக்க சொல்லுன்னா அதில் ஒரு சின்ன வேஷம் பண்ணியிருப்பார் அவர். ஏன்னா நான் உங்களை வச்சு தான் ரீசெண்டாக ஆந்திராவில் என்ன கேள்வி கேட்கும்போது நான் வந்து உங்களை வச்சு தான் சொன்னேன். அதாவது ஸ்லாங்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஒரு தெலுங்கில் வந்து ஒரு கோதாவரி ஸ்லாங்கில் வந்து ஒருத்தனுடைய பாவம் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா, ரே நீ பாப்பம் பண்டின் ரோஜும்பாங்க, உன் பாவம் பழுத்தண்ணிக்கு நீ மாட்ட வேடான்னு. அதே ஒரு ராயல்சீமாவில் போகும்போது நீ பொட்ட பகலின் ரோஜு. அதாவது அந்த ஊரில் இருக்கிற நதி, அங்கே இருக்கிற ஒரு ஜியாகிரபிக்கல் எலிமெண்ட், அங்கே நல்ல பழம், அதை வச்சு தான் அது
ஒரு மெட்டஃபர் உள்ள வரும் அந்த ஸ்லாங்குக்குள்ள. பாப்பம் பண்டின ரோஜாங்கிறதோ. இல்ல அதெல்லாம் ஒவ்வொரு இடத்தும் அதெல்லாம் நான் சொன்னா இவங்க தான் பார்க்கறேன் நான். பல ஊர் தண்ணி குடிக்கிறவராச்சா நீங்க? அதுல நான் சொன்னேன் உங்களுக்கு. ஹிந்தியில குடிக்கிறீங்க, தெலுங்குல குடிக்கிறீங்க. அதை தாண்டி நீங்க பல நடிகர்களை பற்றி சொன்ன மாதிரி உங்களை பார்த்து தான் நம்மளும் அதை கற்றுக்கொண்டது தான். அதாவது எதுக்கு இவர் பேசுகிறாரு, நம்ம அதுக்கு இருக்கிற ஒரு மியூசிக், அதுக்கு இருக்கிற ஒரு தன்மை. இன்னொன்று, அது எங்கேருந்து யாருக்கிட்ட கற்றுக்கணுங்கிறது வந்து கொஞ்சம் நம்ம கௌரவம் பார்த்துட்டோம்னா பெரிய இழப்பாயிடும். அங்கேயும் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வர்ற மாதிரி ஆகிடும். இன்னொன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த சதி லீலாவதியில் எனக்கு கோயம்புத்தூர்காரங்க நிறையா பேர் தெரியும். ஆனால் அந்த ஒரு இந்த ட்வீக்குன்னு வரும் இல்லையா, அது எனக்கு அங்கே இருந்து பேசி காட்டணும் நல்லா இருக்கும் சார். இல்லை ஏனுங்க, அவங்க சண்டை போட்டுக்கிட்டாலேங்க தேவரமான் போது ஷூட்டிங் போது ஏனுங்க இந்த பேச்செல்லாம் பேசாதீங்க, ஆமாங்க அப்புறம் பெட்டு குத்துன்னு விழுந்து போச்சுன்னா கஷ்டமா இருங்க அப்படின்வாங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு போய் கேட்டா வெட்டு குத்து வரலும் போயிடுச்சு, ஆனா வால்யூம் இப்படியே இருக்கும். பெரிய மனுஷங்க. அது வந்து எனக்கு அந்த டப்பிங் பேசும்போது ஒரு ஆள் கூடவே இருக்கணும்னு சொன்னேன். அது வந்து கோவை சரளா. அவங்க தான் அதுக்கு வாதியார் எனக்கு. என்ன சார் நீங்க அப்படி சொல்றீங்கன்னு கொஞ்சம் அந்த தேவையான லௌகீக மரியாதையெல்லாம் காட்டிட்டு அப்புறம் ஒழுங்கா இருந்து பெண்டு வாங்கிட்டாங்க. என்ன அதில் அவங்கள பத்தி இன்னொன்று சொல்ல வேண்டியது என்னன்னா, பல பேருக்கு தெரியாது, அவங்க கோவை சரளா இல்லை, கேரளா சரளா. அவங்க மலையாளம் பேசுனாங்கன்னா அந்த ஊர்ல இருக்க அத்தனை பாஷையும் கறந்து அது மாதிரி. இப்போ பல நடிகர்கள் வந்திருக்காங்க, எங்கேயோ கொஞ்சம் ரங்காராவுக்கு கொஞ்சம் நம்பியாருக்கு கொஞ்சம் அந்த துவனி தெரியும், அதுவே இல்லாம எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப குறைவான பேர். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னா, இன்னைக்கு உங்களை பார்க்கும்போது நான் நிறைய இடங்கள்லையும் நான் பேசுகிறேன், இந்த ஒரு அரங்கத்தில் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு 50 ஆண்டு காலம் ஒரு நடிகர் என்ன திறமை பாரு, பல மொழிகளெல்லாம் பேசுகிறாரு, என்ன ஸ்லாங் பேசுகிறாருங்கிறத மட்டும் அதை மேல்நோட்டத்துக்கு பார்க்காம 50 ஆண்டு காலம் ஒவ்வொரு முயற்சியிலையும் பல லாங்குவேஜஸை, பல ஒரு கலாச்சாரத்தை கட்டி காப்பாற்றி பதிவு பண்ணியிருக்கீங்க. அண்டு நிறைய வருடங்களுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு நடிகன் தன்னுடைய பல முயற்சிகளால் எப்படி சில கலாச்சாரங்களையும் சில மியூசிக்கையும் சில லாங்குவேஜஸையும் அதை வந்து எப்படி நீங்கள் வந்து கட்டி காத்து பதிவு பண்ணீங்கிறது இருக்கு இல்லையா, இட் வில் பி அ கிரேட் லெசன் அண்ட் ஐ தேங்க் அண்ட் போத் ஃபார் யூ ஃபார் தட். பட் இதுக்கு இன்னொரு வாத்தியார் இருக்காரு, ரொம்ப ஆச்சரியமான ஒரு வாத்தியார், இந்த ஊருக்காரர் இல்லை, பீட்டர் செல்லர்ஸ். அடேங்க அப்பா, பிரெஞ்சு பேசுனா அது ஒரு அந்த க்ளூசோ வந்து அதுக்கப்புறம் யாருமே அந்த மாதிரி பண்ண முடியலங்க. அது அவரெல்லாம் எனக்கு பெரிய முன்னோடி, ஒரு பெரிய ஒரு. உங்களுடைய ஃபேவரட் ஸ்லாங் எது சார்? எனக்கு கோவப்பட்டா வர்றது தான் ஃபேவரட்னு எனக்கு தோணும். 2 மொழி தான் வரும். அதாவது கெட்ட வார்த்தையில் திட்டணும்னா கூட ரொம்ப நம்ம கைவிட்டு போன போது வர்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து மெட்ராஸ் பாஷை வரும். அது வந்து அது புரியாமல் போயிடும், இல்லை அது கொஞ்சம் தெகத்தி பக்கத்துலேருந்து வந்தால் நேராக அங்கே எங்கள் ஊருக்கு போயிடும், பரமக்குடி போயிடும். இது ரெண்டும் ரொம்ப மணிப்பிரவாளமாக சும்மா ஈஸியாக வரும். எனக்கு கோவம் வந்துருச்சுன்னா திட்டுலேயும் ஒரு அழகு இருக்கு, ஒரு காரணம் இருக்கு எல்லா திட்டுகளுக்கும். அதுவும் எங்கள் அப்பா திட்டினார்னா உட்காந்து எழுதி பிராசம் போட்டு இது எதுகை மோனை பார்த்து சொன்ன மாதிரி இருக்கும், அப்படி வரும். சொல்லி காட்டுங்க. முடியாதுங்க. சூப்பர். 5000 5வது கேள்வி. இல்லை, பிஃபோர் தட், இது ஏன் முடியாதுன்னு சொன்னேன்னா, சினிமா பார்த்து கெட்டு போகிறாங்க, அதனால சென்சார் வேணும்னாங்க. எனக்கு கெட்ட வார்த்தையெல்லாம் சினிமா சொல்லி கொடுக்கலங்க, சிவாஜி சொல்லி கொடுக்கல, எம்ஜிஆர் சொல்லி கொடுக்கல, வேற எந்த படத்தை எங்கள் அப்பா சொல்லி கொடுத்து. அதுக்கு ஏது சென்சார்? ஆமா, அதை ஃபர்ஸ்ட் பாத்துங்க, அப்புறம் சினிமாவை சொல்ல வாங்கன்றேன், வேற ஒண்ணு இல்லை. சூப்பர் சார். பிரேக்கே கொடுக்க மனசு வரலையா எனக்கு. ஒவ்வொரு ஸ்லாங்கை கற்றுக்கிறதுங்கிறது வந்து என்ன அளவுக்கே நான் சொல்கிறேன், அது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அதுக்கு ஒரு பேஷன் வேணும், அதுக்கு ஒரு மீனிங் வேணும், அதுக்கு ஒரு காரணம் வேணும். சும்மா ஏதோ இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அவர் இன்றைக்கும் எந்த படத்துலையும் மொழி பேசினதில்லை. அதுக்கான அவருடைய ஒரு ஸ்டடி ஆஃப் தட் லாங்குவேஜ். அண்ட் எனக்கு சமீபத்தில் ரொம்ப கடினமாக இருந்தது வந்து சொல்ல என்னை பற்றி இல்லை, இந்த திருநெல்வேலி பாஷை.
அது வந்து ஒரு நல்ல நடிகர், ஒரு சின்ன நாடகங்களில் வில்லுப்பாட்டு மாதிரி அதை பண்ணிட்டு இருக்கிறவங்க. அவர் கூடவே இருந்து அவருக்கும் அதில் படத்துலேயே நடிச்சிருக்காரு. அங்கிருந்து வந்தது தான் எனக்கு. இல்லைன்னா அவ்வளோ சிறப்பாக பேசியிருக்க முடியாது. அதே படத்தில் எனக்கு அமெரிக்கனாக நடிக்கும்போது எனக்கு வாத்தியார் வந்து என் மகள் ஸ்ருதி. எல்லாம் டப்பிங் எல்லாம் முடிஞ்சதான் அப்புறம் பார்த்துட்டு ப்ரொஜெக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு கட்டு எல்லாம். ஐ திங்க் வில் ஹேவ் டு கோ பேக் டு தி தியேட்டர்ன்ட்டாங்க. என்னன்னா நல்லா இல்லை, ஒரு 3 சீன் தப்பாக பேசியிருக்கீங்க. நீ தானே இருந்தேன் நீங்கள் உங்கள் ரூட்டில் போயிட்டீங்க, கொஞ்சம் ப்ளீஸ் அது பண்ணிவிடுங்களேன். நாங்கள் மறுபடியும் டப்பிங் தியேட்டருக்கு வந்தோம், மறுபடியும் பண்ணோம். அதாவது வாத்தியார் எல்லா வயசுலேயும் எல்லா சைஸ்லேயும் வரும். அது உங்களுடைய தேடல், உங்களுடைய தேவை, உங்களுடைய பசி, அதுதான் இப்படி ஒரு கலைஞரை நம்ம முன்னாடி நிற்க வச்சிருக்கேன். லவ்லி சார், சூப்பர். 10,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. வைஷ்ணவ பெரியவரான ராமானுஜரின் பிறப்பிடம் இவற்றில் எது? Which one of the following was the birthplace of Vaishnav theologian Ramanujan? The options are A. Srirangam, B. Sriperumbudur, C. Sirivelliputtur, D. Nanganur. பி. B. Sriperumbudur. ஸ்ரீபெரும்புதூர். Genius, lock B. Sriperumbudur. Yes, sir. இவர் வந்து கரெக்டா? இவர் வந்து ரொம்ப முக்கியமானவருங்க. என்னை பொறுத்தவரையிலும் பெரியாருடைய பெரிய அண்ணன். இல்லை சார், மதத்தில் உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை, இதுலையாவது லைஃப் லைன் போவீங்களான்னு கேட்டேன். அவ்வளோ இது என்னன்னா, இவர் வந்து செய்த பல விஷயங்கள் வந்து நான் ஒரு சோஷியல் சயின்டிஸ்ட். இவர் 12வது நூற்றாண்டில் போய் உக்காந்துக்கிட்டு இந்த செய்திருக்கிற விஷயங்கள் மதத்துக்குள்ளே இருந்து மும்முறை இவருக்கு வந்து விஷம் வைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. வேற எங்கேயோ வந்து வேறு மதத்துக்காரங்க பண்ணலை, இதே வைணவ மதத்தை சேர்ந்தவர்கள். அந்த அளவுக்கு பகுத்தறிவுவாதி இவர். உடைத்தெறிந்து கோவில் மேலே, திருக்கோட்டியூர் கோவில் ஏறி நின்றுட்டு வேதம் யாரா சொன்னது, பார்ப்பனல் அல்லாதவன் ஏன் படிக்கக்கூடாது வேதம், எல்லாரும் கற்றுக்கணும்னு சொன்ன ஒரு ஆள் அவர். அந்த காலகட்டத்தில் காலத்தின் கைதி தான் அவரும். அந்த காலத்தில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செஞ்சார். அது சுமைதாங்கி கற்கள் பார்க்குறோமே, அது கூட இவருடைய நிறுவனம் தான். அது எல்லா ஊர்லேயும் இருக்கணும்னு இங்கேருந்து ஊராக துரத்தி அடித்தாங்க. அப்புறம் போய் அங்கே மேல்கோட்டையில் கொஞ்ச நாள் ஒளிஞ்சிருந்தார். பிற்பாடு இவர் எதிரியெல்லாம் செத்து போனதும் திரும்பி வந்தார். சிம்பிளி ஹி ஒன் தம் ஓவர் பை லிவிங் லாங்கர். Sriperumbudur is the right answer. Well, இந்த வார்ம் அப்னு சொல்லுவோம் சார் நம்மளுடைய மொழியில். அது வார்ம் அப்பே இவ்வளோ சூடாக இருக்குது சார். அண்ட் இட் வாஸ் சச் அ வண்டர்ஃபுல் திங். அண்ட் மிகவும் அற்புதமாக விளையாடி கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு மாபெரும் கலைஞனை பற்றி தெரிஞ்சுக்க எங்களுக்கு ஒரு நாள் பத்தாது, ஒரு எபிசோட் பத்தாது. அதனால் இந்த நிகழ்ச்சி நாளைக்கும் தொடரும். பட் நாளைக்கு ஸ்பெஷல். கமல் சார் அவரை பற்றி சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட அவரோட இந்த பயணத்தில் அழகாக கொஞ்ச நாளாக பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அவங்களுடைய கம்பேனியன் கௌதமி மேடம் பேசினா இன்னும் அழகாக இருக்கும். ஸோ நாளைக்கு இரவு 8 மணிக்கு கமல் சார் கௌதமி மேடமோட இந்த நிகழ்ச்சி தொடரும். அது வரைக்கும் குட் நைட்.